உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டெக்னாலஜி, தொழில்நுட்பம், இது எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாமே பார்க்குறோம். எல்லாருக்குமே இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டு இருக்கிறதும் பார்த்துட்டு இருக்கிறதுமே ஒரு டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜி வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு தனி மனுஷனுக்கு எப்படி ஒழுக்க நெறிமுறைகள் முக்கியமானதோ அதே மாதிரி இந்த டெக்னாலஜி எல்லா விதமான விஷயங்களுக்குமே ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒழுக்கமாக இருக்கிற ஒரு மனிதன் சுவாசிக்க மறந்து விடுகிறான், சாப்பிட மறந்து விடுகிறான். என்ன ஆகும்? அப்போ மற்ற வழியெல்லாம் விட சில வழிமுறைகள் அதிமுக்கியமானவை, ரொம்ப அத்தியாவசியமானவை. அதெல்லாம் தவற விட்டோன்னா எதுவுமே யூஸ் இல்லாமல் போயிடும். இப்போ பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்போம். முன்னாடி வந்த படம், சங்கர் சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதுலேருந்து வந்தவங்க தான் சித்தார்த் அப்படின்ற ஒரு ஹீரோ, தமன் அப்படின்ற ஒரு சூப்பர் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், கலக்கிட்டு இருக்கார்ல அந்த மாதிரி. இப்போ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும். கோயிலில் வந்து இந்த ஓசியில் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு செந்தில், நடிகர் செந்தில் இருக்கார் இல்லையா, அவரோட கதாபாத்திரம் அதில் வரும். பிச்சைக்கார வேஷம் போட்டிருப்பாரு. நம்ம வந்து அந்த பிச்சைக்காரங்களை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. அந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, எந்த நேரத்தில் எந்த கோயிலில் என்னென்ன சோறு போடுறாங்க, எங்கே சோஷியல் விஷயங்களில் வந்து சாப்பாடு போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாரு. எந்த கோவிலில், எந்த சமூக சேவை நிறுவனத்தில், எந்த பிரமுகர் வீட்டில் இலவசமாக சாப்பாடு போடுறாங்க, அது எப்படி வாங்கணும், யாரை வந்து போய் பார்த்தா வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு குறித்து வச்சிருப்பாரு. அதில் பாய்ஸ் மணிகண்டன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் அந்த விஷயத்த பண்ணுவார். ஸோ ஒரு சாதாரணமான ஒரு பிச்சை எடுக்கிற விஷயத்துக்கே ஒரு தொழில்நுட்பம் அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸோட தேவைகளை நிறைவேற்ற பொறுப்பில் நமக்கெல்லாம் அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நம்மளை நம்பி வர ஒரு கஸ்டமர்ஸ் எல்லா பொறுப்புகளையும் நம்மக்கிட்ட முழுசாக ஒப்படைக்கிறாங்க. அதன் பிறகு வந்து அதனோட மிகப்பெரிய ஒரு தீர்வு நம்ம கண்டறிந்து அவங்களுக்கு நம்ம செய்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. இதெல்லாம் வந்து நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம் தெரியுமா? வாழ்க்கையில் நம்மலாம் ஒரு கஸ்டமர்ஸை சரியாக கவனிக்காமல், சரியான முறையில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்காம, அடிப்பட்டு உதப்பட்டு குத்துப்பட்டு மிதிப்பட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து உட்கார்ந்தவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அப்படி என்றைக்குமே வந்து ஒரு கஸ்டமர்ஸை நம்ம தக்க வச்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அவங்க தான் நம்மளோட தெய்வம். நம்ம என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய வளர்ச்சிகள் இன்னும் அது அடுத்த கட்டத்துக்கு போகும். ஒரு நண்பர் வந்து இந்த 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி உடைச்சதுக்கு, நீங்கள் இந்த மாதிரி வந்து நிற்கிறதுக்கு எங்களை மாதிரி எத்தனையோ பேர்களுடைய பணமும் எத்தனையோ பேரோட வாழ்க்கையும் தன்னுடைய ஈடுபாடும் எங்களுடைய உதவிகள் நிறைய உனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்னுடைய நண்பர், அவர் பேர் என்ன, ஜான் அப்படின்னு பேர் கூட சொல்லிடலாம். அப்போது அவர் சொல்கிறாரு அப்படின்னா அதனோட காரணங்கள் என்னவாக இருக்கும்? ஸோ நம்மளுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயங்களாக கூட இருக்கட்டும், அவங்க இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பாக மேலே போக முடியாது. அதை நம்ம என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக ஆரம்பிக்கும். அப்போது அதெல்லாம் உணர்ந்து நம்மளோட கஸ்டமர்ஸ், நமக்கு பின்னாடி இருந்தவங்க, நம்மளை வாழ்க்கையில் தூக்கி விட்டவங்க எல்லாருமே நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம அவங்கள தெய்வமாக நினைக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு டெக்னாலஜி அப்படின்றது வந்துட்டு நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, அந்த டெக்னாலஜி வச்சு நம்ம என்ன அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ 5 ஸ்டார் தரம் அதுக்கு நம்ம தயாராகிறோம் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ 5 ஸ்டார் தரம் வாழ்க்கை எங்களுக்கு அது வேண்டாம், ஒரு சாதாரண மனிதனாக எங்களை பாருங்கள் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைக்கும், இல்லை நம்ம ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு மாறணும்னா சில இடங்கள்லேருந்து சில வேற அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னா சில விஷயங்களை விட்டுட்டு தானே போக வேண்டியிருக்கு அப்படின்றது தான் இப்போ நான் இங்கே சொல்கிறது அவருக்கு. ஸோ ஒரு வீடு கட்டுறோன்னு எடுத்துக்கோங்க, என்ன மாதிரியான வீடு வேணும், என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் வேணும், எந்த இடத்துல வேணும் அப்படின்றது முடிவு பண்ணுறது எல்லாமே ஒரு கஸ்டமர்ஸ். அப்போ அதுக்கு பிறகு என்ன ஆகும், அந்த பொறுப்பு எல்லாமே ஒரு என்ஜினியர்கிட்ட போய் நிற்கும், அப்புறம் அந்த கான்ட்ராக்டர்கிட்ட போய் நிற்கும். ஸோ பேஸ்மெண்ட் போடுறதுலேருந்து எத்தனை ஆழம், அப்புறம் என்னென்ன பொருட்கள், செங்கல், சிமெண்ட்டு, காங்கிரீட்டு, மரம், கண்ணாடி, அப்புறம் எலக்ட்ரிக்கல் பொருட்கள், அப்புறம் அந்த வாசலில் கட்டி தொங்க வர திருஷ்டி பூசணிங்க வர எல்லாமே அவரோட பொறுப்பு தான். அப்போது அவரோட பொறுப்பு அப்படின்போது வீடு கட்ட தீர்மானத்திற்கும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த விஷயத்தில் பெரும்பாலும் அனுபவம் இல்லை. ஆக உங்களுடைய தொழில்நுட்பம் அறிவை நம்பி அவங்க உங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நாம் இந்த நம்பிக்கையை காப்பாற்ற போகிறோமா, இல்லைனா அதை பயன்படுத்தி குறுக்கு வழியில் லாபம் சம்பாதிக்க போகிறோமா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், செங்கல். இப்போது மார்க்கெட்டில் நல்ல செங்கல் இருக்குது, மலிவான செங்கலும் இருக்குது, பலமில்லாத செங்கலும் இருக்குது. இதில் நாம் எதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக கஸ்டமருக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் அதுக்காக மலிவான ஒரு செங்கல்ல வாங்கி பணத்தை சுருட்டிக்கிட்டு போகிறது கரெக்டா? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கஸ்டமருக்கு அந்த விஷயம் தெரிய வரும். 2 வருஷம் கழிச்சு வீட்டை கட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சோத்தில் கிராக் விழ ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது கஸ்டமருக்கு நமக்கும் ஒரு பெரிய மனஸ்தாபம் ஆகிடும், ஒரு ஜென்ம விரோதமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். அப்போ ஒரு வாடிக்கையாளர் நம்மக்கிட்டேருந்து நிரந்தரமாக மிஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது முக்கியமாக இந்த 5 ஸ்டார் தரத்தோட வாழ்க்கை. இப்போது ஒரு கஸ்டமர்ஸோட தேவையை புரிஞ்சுக்கிட்டது அடுத்த வேலை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசித்து ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. தீர்வு என்ன அப்படின்னா ஒருமை அல்ல, தீர்வுகள் அப்படின்றது பன்மை. அப்போ ஒரு தீர்வுன்றது தீர்வுகளாக நம்ம மாற்றணும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அப்போது அந்த விஷயத்தை நம்ம தான் யோசிக்கணும். வாடிக்கையாளருக்கு அதுக்கு தெரியாது, கஸ்டமர்ஸ் யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தீர்வுகளை யோசிப்பது சரி, ஆனால் அதை கஸ்டமருக்கு சொல்லி அவங்களோட கருத்தை நம்ம கேட்கணும்ல. ஸோ முழுக்க நம்மளோட விருப்பம் தான். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் இதுக்குள்ளே நம்ம உள்ளுக்குள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அவங்களும் உங்களுடைய கடின உழைப்பை பார்ப்பாங்க, அக்கறையை பார்ப்பாங்க, கூடவே நம்மளோட விஷயத்தையும் நாமளே முடிவெடுக்கிறோம் அப்படின்ற திருப்தியும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் கஸ்டமர்ஸ் அனாவசியமாக குழப்பக்கூடாது. அவங்களுக்கு புரியாத விஷயங்களை பற்றி போட்டு லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட கொஷின் கேட்கக்கூடாது. இது என்னடா அது பெரிய தொந்தரவு இதுன்னு சொல்லிட்டு அவங்களே நினைக்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய டாக்டர்கிட்ட போகிறோம், நிறைய பாடங்களை கற்றுக்குறோம். இந்த மாதிரி சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு போய் நம்ம உட்காடுறோம். இப்போ அவர் என்ன பண்ணுவார், நமக்கு உடம்புல வேறு ஏதாவது கூட பிரச்சனை இருக்கலாம், நமக்கு வந்திருக்கிற நோயோட உண்மையான பேர் நிச்சயமாக நம்ம வாயில் நுழையாத ஒரு பேராக கூட இருக்கும். ஆகவே நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லைங்க வெறும் ஜுரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பொதுவாக சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மருந்து எழுதி கொடுத்துருவார். ஒரு டாக்டரோட நோக்கம் என்னன்னா உண்மையை மறைக்கிறது கிடையாது. அவர் நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்மளை குழப்பி அந்த ஏதோ ஒரு பெருசாக யோசிக்கக்கூடாது அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எதுக்கு போனோமோ அதுக்கு ஒரு கரெக்டாக பார்த்து மாத்திரை கொடுத்துட்டு போ சாப்பிடு, ஒரு 3 நாள் சாப்பிடு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அவ்வளோதான். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம போட்டு குழப்பி, உங்களுக்கு இந்த இதயத்தின் உள்ளே 2 நரம்புகள் செல்கிறது.
அந்த 2 நரம்புகள் செல்லும் இடத்தில் சில லீக்கேஜஸ் இருக்கிறது, சில விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு இப்பொழுது உடல்நிலை சரியில்லை, நீங்கள் இப்படியே சென்றால் உங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யும். அப்படி இப்படின்னு ஏதாவது புதுசாக சொன்னார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னடா அது, நம்ம ஏதோ சாதாரணமாக வந்தால் என்னமோ சொல்கிறாரே அப்படின்னு பயந்துருவோம்ல. அப்போ ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார்னா, ஒரு குழந்தை மாதிரி அழகாக ஊசி போடுவார், ஆனால் வலிக்காத மாதிரி போடுவார். இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இது சாப்பிட்டதுக்கப்புறம் இது சாப்பிடாதுங்க, ஏதோ ஒன்று சொல்லி விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு அழகாக ரொம்ப அன்பாக சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கு. டாக்டர்ஸ்லாம் இன்றைக்கி எத்தனை பேர் பார்க்குறோம், அவங்க பேசுகிறதுலே நமக்கு உடம்பு சரியாக போயிடும் அந்த மாதிரிலாம். ஸோ வரவங்களை நம்ம குழப்பக்கூடாது. இப்போது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் சில தேவையான சில கேள்விகள், அதை நம்மளே நம்ம கேட்டுக்கணும். என்ன பிரச்சனை, அப்போ அதை பற்றிய முழு விவரங்களை திரட்ட வேண்டும். இந்த பிரச்சனைக்கு கஸ்டமர்ஸ் சொல்கிற எதிர்பார்க்குற தீர்வு என்ன, அது நல்ல தீர்வா அல்லது வேறு மாதிரி தீர்வா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவங்ககிட்ட சொல்லணும். இப்போ நம்முடைய துறை சார்ந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் யோசிக்கிற போது இவற்றில் எது மிகச்சிறந்த தீர்வு? இப்போ இதை நாமளே முடிவு செய்யலாமா, இல்லை கஸ்டமர்கிட்ட சொல்லலாமா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெளிவாக கேட்டு நம்ம பண்ணோம். அப்போது ஒரு தொழில்நுட்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா, தொழில்நுட்பம் அப்படின்றது நமக்கும் பயன்படணும், மக்களுக்கும் பயன்படணும், கேட்குறவங்க பார்க்குறவங்க நம்ம கூட பயணிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த தொழில்நுட்பம்ன்றது மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருக்குது. இன்னைக்கு தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பெரிய பெரிய விஷயங்கள் செய்கிறாங்க, பெரிய பெரிய திறமைகள் வெளிப்படுது, பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் உருவாகுது, தவறுகள் குறைக்கப்படுகிறது. இப்போது ஒரு ரோட்டில் சண்டை நடக்குதுன்னா அதை உடனே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடுறாங்க. எல்லா மீடியன்லையுமே இன்றைக்கி தொழில்நுட்பம் மிகச்சிறந்த ஒரு பங்கு ஆற்றிட்டுருக்கு. அப்போது நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனாக நம்ம இருக்கும்போது தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கிறோம், தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து நம்ம அதை கூட பயணிக்கிறோம், அதை மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த தொழில்நுட்பம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் ஒரு அடிப்படையான விஷயத்தை உருவாக்குகிறது. அதில் ஒழுக்க நெறிமுறைகள் மிக 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 அவசியம் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க.